கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அமித்ஷா திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. அத வந்து உறுதிப்படுத்துற மாரி மறுபடியும் தமிழ்நாட்ல பாஜகவோட கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில சொல்லியிருக்காரு. இத எப்படி சார் எடுத்துக்கிறது? முதல்ல அவர் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல எடுத்துக்குவோம். கூட்டணி ஆட்சின்னு திரும்பவும் நீங்க கேட்டீங்கன்னா, எடப்பாடி அந்த கம்மாவ எங்க போடுறதுன்னு நமக்கு ஒரு கிளாஸ் எடுப்பார். நான் நகைச்சுவைக்காக சொல்லல. இது எத்தனை லட்சம் அதிமுக தொண்டர்களுடைய உணர்வுகளோடு விளையாடுற விஷயங்கிறத யாருமே புரிஞ்சுக்கல. அமித்ஷாவும் புரிஞ்சுக்கல, எடப்பாடியும் அதை உறுதிப்படுத்த தவறுகிறார். கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் கூட 2 விதமாக பொருள்படும். அப்படிதான் எடப்பாடி ஒரு தடவ சொல்லி சமாளிச்சார். என்டிஏ கூட்டணி ஆட்சி, அதிமுக, பிஜேபி கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லாததை நீங்க சொல்லாதீங்கன்னு பத்திரிகையாளர்கள் மீது பாய்ந்தார். இப்போ மிக தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஒரு வாரம் முன்னாடி அனைத்து தமிழ் நாளிதழ்கள்லையும் அவர் திட்டமிட்டு அல்லது வடிவமைத்து கொடுத்த அந்த பேட்டியில கூட, அதிமுக, பிஜேபி கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதில் பிஜேபி இடம்பெறும். அப்படின்னா பெர்த்ல, அமைச்சரவை பெர்த்ல நாங்கள் இடம்பெறுவோம்னு சொன்னார். அப்படி சொன்ன பிறகும் அவர் தனித்து ஆட்சிங்கிறது அதிமுக பக்கம் இருந்து குரல்கள் எழுந்தது. திரும்பவும் நேற்று ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில, கூட்டணி ஆட்சி அமையும், அதில் பிஜேபி இடம்பெறும்னு திரும்பவும் வலியுறுத்தி சொல்கிறார். ஆக அமைச்சரவையில் பிஜேபி இடம்பெறும். பிஜேபியை சேர்ந்த ஓரிருவர், ஒரு சிலர், பலர் அமைச்சராக இடம்பெறுவார்கள்ங்கிறத தொடர்ந்து அமித்ஷா இந்தியிலும் ஆங்கிலத்திலும் அதை மொழிபெயர்த்து தமிழிலும் சொல்லிக்கொண்டே இருக்க, அதிமுக அதை பற்றி கவலைப்படவில்லையா அல்லது என்ன மனநிலையில் இருக்காங்கன்னே புரியல. ஆனால் அவர் அப்படி சொல்லாத ஒன்றை அல்லது சொன்னதை ஏற்க மறுக்கிறார்கள், சொல்லாததை சொன்னதா சொல்றார். இந்த சொன்னதை ஏற்க மறுக்கிறது அமைச்சரவையில் இடம்பெறுகிறது. சொல்லாததை சொன்னதாக சொன்னதுதான் ஒட்டுமொத்த அதிமுகவினரையும் ஒரு கிட்டத்தட்ட நிலைகுலைய செஞ்சிடுச்சு. அவமானப்படுறாங்களா, வேதனைப்படுறாங்களான்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவர்களை ஒரு துரதிர்ஷ்டவசமான சூழல்ல சிக்க வச்சிருக்கு.